வணக்கம் மக்கள்ஸ். ஸோ மறுபடியும் ஒரு புது வீடியோ. என்னென்னா, ரெட்மி சர்வீஸ் சென்டரில் நான் போயிட்டு மொபைலை கொடுத்துட்டு வீட்டில் வந்து படுத்து தூங்கி எந்திரிக்கிறதுக்குள்ளார காலையில் இந்த மெசேஜ். என்னடா அப்படின்ட்டு உள்ளே பூந்து பார்த்தா இந்த ஃபோன் நம்பர் ஆட் ஆகிருக்கு கூகுள் அக்கௌண்ட்டில். யாரோடதுரா அப்படின்னு போய் பார்த்தா இதுதான் ரிசல்ட்டில் ட்ரூ காலரில் வருது. ஸோ நீங்கள் என்ன தான் ப்ரைவசி பாஸ்வேர்டு அது இதுன்னு போட்டிருந்தீங்கன்னாலும், பாஸ்கி கூகுளில் எனேபிள் பண்ணி வச்சுருந்தீங்கனாலும், செகண்ட் ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஓடிபி வேணுன்ற இருந்தாலும், உங்கள் சிம் கார்டு உங்கள் கையிலேயே இருந்தாலும், இதெல்லாம் அவங்க ட்ரை பண்ணுறாங்க. அப்போ இதெல்லாம் பண்ணாதவங்க என்ன பண்ணுறது அப்படின்னா, ஃபோனை ஃபார்மேட் அடிச்சுட்டு சர்வீஸ் கொடுங்க. இல்லையா, செகண்ட் யூசர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதை மட்டும் வந்துட்டு செகண்ட் ஸ்பேஸ்ன்னு இருக்கும். ஸோ அதை மட்டும் நீங்கள் சர்வீஸ்க்கு வந்துட்டு கொடுங்க. இது மாதிரி வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் ஃபாலோ பண்ணுங்கள். இல்லையா, சாம்சங் ஃபோன் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா சர்வீஸ் மோட்னே ஒன்று இருக்குது. அதில் போட்டு கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் டேட்டா எங்கேயுமே போகாது. உங்களோட பழைய ஃப்ரீக்வெண்ட் ஃப்ரேஸ் கூட அவனோட கிளிப் போர்டில் இருந்து கூட அவனால் எடுக்க முடியாது. ஸோ இந்தளவு செக்யூராக தான் சாம்சங் இருக்கும். இந்த மாதிரி ஏன் பண்ணுறாங்க அப்படின்றது தெரில. அவங்க என்னதான் இருந்தாலும் மனித இயல்பு எதையாவது நோண்டி பார்க்கணுன்றது அவங்க இன்டென்ஷனாக தான் இருக்கும். குரங்கு பய புத்தி தானே நம்ம புத்தி. அதை விடுங்க. சரி, என்னோட பாஸ்வேர்டு ட்ரை பண்ணியிருக்காங்களே தவிர்த்து அவங்களால ப்ரீச் பண்ணி உள்ளே போக முடியலை. ஆனால் இதே மாதிரி வேறு யூசர்ஸ் எத்தனை பேர்த்தோட டேட்டா போயிருக்குன்றது தெரியாது. ஈரோடு சர்வீஸ் சென்டர் தான். முடிஞ்சால் கண்டுபிடிங்க. யாராவது திறமை இருந்ததுன்னா, உங்களுக்கு கான்டாக்ட் இருந்ததுன்னா கன்சியூமர் கோர்ட்டில் அப்பீல் பண்ணுங்கள். நான் என் டேட்டாவை செக்யூராக வச்சுக்கிட்டேங்க, அவ்வளோதான்.